இந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர் வந்து ரொம்ப அதில் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். பட் அது வந்து ஈஸியாக இங்கே கிடைக்காது எங்கள் வீட்டாண்ட. அண்ட் ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ வீட்டில் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போவும் செய்கிற மாதிரி இட்லி சப்பாத்தியே வேணாம்னு குழந்தைங்க சொன்னதுனால அண்டா புர்ஜியும் பாவும் செஞ்சுருந்தேன். மும்பையில் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ வந்து எண்ணெயில் சீரகம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சில்லி பவுடர் மல்லி பவுடர் மஞ்சள் பொடி சீரக பொடி பெப்பர் பொடி அப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற பொடி மாஸ் மாதிரி தான். பட் இது கொஞ்சம் இலக்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து பச்சை மிளகாக்கு பதிலாக மற்ற மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து பண்ணணும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சாக்லேட் கேக் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செய்யலாம். என்னோடய குக்கிங் சேனல் சாப்பாட்டு பேரடைஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள்.